ஹலோ காய்ஸ், என்ன நம்ம இந்த வீட்டில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நானும் யூஸ் பண்ணுற லேப்டாப் பிசிஸ்க்கு தேவைப்படுற பெஸ்ட் ஆன்டிவைரஸ் என்னெல்லாம் தான் பார்க்க போகிறோம். அதில் பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணி எனக்கு பர்சனலாக பிடிச்ச 3 பெஸ்ட்டான ஆன்டிவைரஸ் என்னெல்லாம் தான் இந்த வீட்டில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். சேம் டைம் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஃப்ரீ தாங்க. ஸோ தாராளமாக நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அது என்னென்ன ஆன்டிவைரஸ், அது எப்படி எல்லாமே யூஸ் பண்ணுது, அது ஃப்ரீயாக இல்லைங்கிறத பார்க்க போகிறோம். சேம் டைம் நம்மளோட சிஸ்டமுக்கு ஆன்டிவைரஸ் தேவையாக இல்லைங்கிறத சேர்த்து அந்த வீடியோவில் சொன்னேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி நேரம் பாருங்க. பார்த்து முடிச்சு அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுவோம், ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிவிங்க, இன்னொரு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளோட இந்த ஆண்ட்ராய்ட் ஸ்பேஸில் தேர்ட் பிளேஸில் இருக்கக்கூடிய சாஃப்ட்வேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்மேடோ தாங்க. இது ஏன் ப்ரோ நீங்கள் தேர்ட் பிளேஸில் வச்சுன்னு கேட்பீங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஆண்ட்ராய்ட்ஸ் தாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இதோட சைஸே ஒரு 3 MB உள்ளாடி தான் வரும். இந்த ஆண்ட்ராய்ட்ஸ் இருக்கிறது பெஸ்ட்டான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பெஸ்ட்டு தாங்க. இந்த ஆண்ட்ராய்ட்ஸில் எல்லா ஆண்ட்ராய்ட்ஸுமே இருக்கிறதுலே பெஸ்ட்டு தான். அதை நீங்கள் கரெக்டாக அப்டேட் பண்ணால் மட்டும்தான் பெஸ்ட்டு. இல்லாத பட்சம் அதை வைரஸ் அழிமான்னு கேட்டிங்கன்னா அழிக்காது. ஸோ உங்கள் லேப்டாப்பில் பிசியில் வைரஸ் அஃபெக்ட் ஆச்சுன்னா நீங்கள் இதை தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். டெம்பரரியாக பர்மனெண்ட்டாக யூஸ் பண்ணனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் அதுக்கு ஒரு சில ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ அது என்னங்கிறத நான் வீடியோட எண்ணில் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது பார்த்தீங்கன்னா ஃப்ரீயான்னு கேட்டிங்கன்னா 100% ஃப்ரீ தான். சேம் டைம் இல்லை ப்ரோ எனக்கு ப்ரோ வெர்ஷன் வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ப்ரோ வெர்ஷனை நீங்கள் வாங்கிக்கலாம். ஆனால் அதுக்கு நீங்கள் காசு கட்ட வேண்டி வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பை ஸ்மேடோ ப்ரோன்றது இதை கிளிக் பண்ணேன். இதில் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஃபீச்சர்ஸ் என்னெல்லாம் வருங்கிறது. ப்ரோவுக்கு கிட்டத்தட்ட இது எல்லா ஃபீச்சர்ஸுமே எனேபிள் ஆகிடும். ஃப்ரீ வெர்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டுக்கு 2 ஃபீச்சர்ஸ் தான். என்ன பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஸ்கேன் USB ஃப்ளாஷ், அதாவது நீங்கள் ஏதாச்சும் ஃப்ளாஷ் டிஸ்க், அதாவது பென் ட்ரைவ், மெமரி அந்த மாதிரி ஏதாச்சும் கனெக்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே அது ஸ்கேன் பண்ணி சொல்லிடும். சேம் டைம் பார்த்தீங்கன்னா இது செகண்டரி ப்ரொடெக்ஷன் தான். அதில் அதாவது எக்ஸ்ட்ரா ஒரு 2வது ஆன்டிவைரஸுக்கு மெத்தட் தான் இது. ஸோ வேறு இருக்கக்கூடிய எல்லாமே ப்ரொவிஷனில் மட்டும் தான் ஆட் ஆகும். பட் இது இதுக்கு நம்ம ப்ரொவிஷன் போடணும்னு கேட்டிங்கன்னா இதுக்கு தேவையில்லை. இது ஃப்ரீங்கிறதுனால மோஸ்ட் ஆஃப் எல்லா வைரஸுமே இது டெலீட் பண்ணிடும். சப்போஸ் நீங்கள் ஏதாச்சும் பென் ட்ரைவ் மெமரி கனெக்ட் பண்ண போகிறீங்க, உங்கள் லேப்டாப் பிசியில் கனெக்ட் பண்ணிங்கன்னா இந்த ஆன்டிவைரஸை நீங்கள் டெவலப் பண்ணி செட்டப் பண்ண வச்சுக்கோங்க. நீங்கள் தேவைப்படுற டைம் இதை இன்ஸ்டால் பண்ணுங்கள், தேவையில்லாத டைம் அன்இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆன்டிவைரஸும் சரி எந்த ஆன்டிவைரஸாக இருந்தாலும் பேக்ரவுண்டில் அது ரன் ஆகும். அதனால் உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் குறையலாம், சின்னதாக தான் குறையும், பெருசாக இல்லை. ஹை லெவல் அதாவது பெரிய ஆன்டிவைரஸ் நீங்கள் போட்டிங்கன்னா கண்டிப்பாக நிறையவே பெர்ஃபார்மன்ஸ் குறையும். சேம் டே உங்களுக்கு லோடு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக அதில் ஏற தொடங்கும். அதனால தான் பெர்ஃபார்மன்ஸ் குறையுது. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இதை அன்இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி தவிர தேவைக்கு யூஸ் பண்ணிங்க, தேவையில்லாத டைம் அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. ஸோ நம்மளோட லிஸ்ட்டில் 2வது கூட என்னென்னு பார்த்தீங்கன்னா எனக்கு பர்சனலாகவே ரொம்பவே பிடிச்ச ஒரு ஆன்டிவைரஸ்னு பார்த்தீங்கன்னா பிட் டிஃபெண்டர் ஆன்டிவைரஸ். இது பார்த்தீங்கன்னா ஃப்ரீ வெர்ஷன் தான். இதில் பெய்டு இருக்கான்னு கேட்டிங்கன்னா பெய்டும் இருக்குது. இதில் ஃப்ரீக்கும் பெய்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்காங்கிறத நம்ம பார்ப்போம். இது பார்த்திங்கன்னா ஃப்ரீ, நீங்கள் தாராளமாக போட்டுக்கலாம். இது கொஞ்சம் சைஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும், MB சைஸு. ஸ்வேடாக கம்பேர் பண்ணும்போது இது ப்ரொடெக்ஷனில் இது பெஸ்ட்டு தான். ஸோ இதே மாதிரி இன்னும் நிறையா ஆன்டிவைரஸ் எல்லாமே உண்டு. பட் நான் இந்த 2 இல்லை இன்னும் ஒரு ஆன்டிவைரஸ் கூட இருக்குது. அதை தான் யூஸ் பண்ணி பர்சனலாக எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஆன்டிவைரஸ் தான் இந்த 3மே. ஸோ நான் இன்னொருத்தவங்க ரெக்கமெண்ட் பண்ணாலும் இதுதான் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நார்மல் யூசேஜுக்குனா அதாவது சிம்பிளாக தான் நம்ம யூஸ் பண்ணணும், லேப்டாப் பிசி சிம்பிளாக தான் யூஸ் பண்ணோன்னா இந்த ஆன்டிவைரஸ் போதும். இல்லை ப்ரோ கொஞ்சம் ஹையாக தான் நம்ம யூஸ் பண்ணணும், நிறைய ஃபைல்ஸ்லாம் வச்சுருப்போம், சேஃப்டி வேணும், வைரஸ்லேருந்து ப்ரொடெக்ஷன் வேணும்னு வச்சிங்கன்னா நீங்கள் இந்த ஆன்டிவைரஸ் யூஸ் பண்ணலாம், பிட் டிஃபெண்டர். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ வெர்ஷனே இருக்குது. ப்ரோ கிடையாது. இதில் டோட்டல் செக்யூரிட்டி ஃப்ரீ வெர்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டிவைஸ் தான். ஸோ டோட்டல் செக்யூரிட்டி பார்த்தீங்கன்னா 5 டிவைஸ் 4190 போட்டிருக்காங்க. பட் இது நீங்கள் அமேசான், ஃப்ளிப்கார்ட்லாம் பார்த்தீங்கன்னா கம்மி ரேட்டுக்கே கிடைக்கும். ஸோ நீங்கள் அங்கேட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இங்கேண்டு உங்களுக்கு விருப்பம் தான் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஃபார் த ஃபஸ்ட் இயர், முதல் வருஷம் மட்டும்தான். அப்படின்னா இது 1 இயருக்கு மட்டும்தான் உள்ளது. ஸோ ப்ரொடெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ வெர்ஷன் ப்ரொடெக்ட்ஸ் யுவர் விண்டோஸ் பிசி, அதாவது பிசி மட்டும்தான் ப்ரொடெக்ட் பண்ணும். இதே இது பார்த்தீங்கன்னா டோட்டல் செக்யூரிட்டி போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட எல்லா ப்ரொடெக்ஷனுமே அது கொடுத்துரும். ரேம்சம் வேறு, அதுக்கப்புறம் தனியாக VPN கொடுக்குறாங்க, ஸ்பீடப் பண்ணது டிவைஸை ஸ்பீடப் பண்ணுது, அதுக்கப்புறம் வெப் கேமராஸ், இந்த மாதிரி நிறைய ப்ரொடெக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா இது விண்டோஸ் மட்டும் இல்லை, மேக் ஓஎஸ்க்கு சப்போர்ட் ஆகும், ஆண்ட்ராய்டுக்கும் சப்போர்ட் ஆகும், iOSக்கும் சப்போர்ட் ஆகும்.
ஸோ எல்லாத்துக்குமே சப்போர்ட் ஆகிற மாதிரியான ஒரு ஆன்டிவைரஸ் தான் இது வந்து மோஸ்ட் ஆஃப் நிறைய ஆன்டிவைரஸ் வந்து எல்லாத்துக்குமே சப்போர்ட் ஆகும். இது வந்து கண்டிப்பாக சப்போர்ட் ஆகும். இது நான் வந்து பார்த்திங்கன்னா மொபைலில் தான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். மொபைலில் நல்லா தான், ஆனால் மொபைலே சேம் தான் பர்ஃபார்மன்ஸ் ஆகும். மொபைல் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தொடங்கும். சேம் டைம் இதே மாதிரி தான் இதுவும் அதே மாதிரி தான் ஸ்லோவாக கண்டிப்பாக வாய்ப்பு அதிகம். ஏன்னா நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன், அதனால் எனக்கு வந்து ஸ்லோவாக ஆகிருக்கு, பர்ஃபார்மன்ஸ் டவுன் ஆகும், வேறு நிறைய இஷ்யூஸ் எல்லாம் வரும். அதை நான் வந்து அடுத்தடுத்து நான் சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம வந்து ரெண்டான பார்த்துட்டோம். இதுலேருந்து இன்னொரு சாஃப்ட்வேர் இருக்குது. இன்றைக்கி இதிலே ரொம்ப ரொம்ப ஃப்ரீ, என்ன தான் பண்ணாலும் அது ஃப்ரீ தான், அதுக்கு காசே கிடையாது. அந்த மாதிரிப்பட்ட ஒரு சாஃப்ட்வேர் தான். அது வேறு ஒன்றும் இல்லைங்க, நம்ம விண்டோஸ்லேயே டிஃபால்ட்டாக கொடுத்தக்கூடிய விண்டோஸ் செக்யூரிட்டி தாங்க. இதை விட வேறு பெஸ்ட்டு ஆன்டிவைரஸ் கிடைக்காது. அதாவது டிஃபால்ட்டாகவே வருது, ஃப்ரீ வெர்ஷனாகவும் வருது, எந்த ஒரு இஷ்யூவாக இருக்காது. ஏதாச்சும் ஒரு வைரஸ் உள்ள இன்செர்ட் ஆனாலே போதும், அடித்து தள்ளிடும். அப்படின்னு நீங்கள் இன்செர்ட் ஆச்சுன்னா 1-2 வைரஸ், அதாவது ஹையன்ட்ருக்கூடிய ரொம்பவே டேஞ்சரான வைரஸ் இருந்ததுன்னா உடனே வந்து வைரஸ் ஸ்ட்ரீட் ப்ரொடெக்ஷன் வந்து அழிச்சு தள்ளிடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் இப்போது ப்ரொடெக்ஷன் ஹிஸ்ட்ரி எடுத்துக்காட்டினா ஏகப்பட்ட வைரஸ் இருக்கும், பட் இது எல்லாமே அழிச்சு தள்ளிடும். இது ரொம்ப பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்லாத ஒரு வைரஸ் வந்துச்சுன்னா அது கொஞ்சம் மெதுவாக தான் அதை வந்து அழிக்கும். ஏன்னா அது வந்து பெரிய அளவு அஃபெக்ட் இருக்காது, நம்மளே அதை வந்து ரிமூவ் பண்ணுற மாதிரி தான் வரும். ஸோ என்ன கேட்டால் நீங்கள் வந்து வேறு ஆன்டிவைரஸ் போடுறத விட இது இருக்கிறதே பெஸ்ட்டு. நம்மளோட லேப்டாப் வந்து ஆன்டிவைரஸ் நம்ம யூஸ் பண்ண லேப்டாப் ஆர் பிசி, நான் யூஸ் பண்ண லேப்டாப் பிசி எதோ இருந்தாலுமே ஆன்டிவைரஸ் தேவைன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தேவை. ஆன்டிவைரஸ்க்காக நீங்கள் வந்து ரூபாய் செலவு வாங்கிட்டீங்கன்னா அதுதான் வேண்டாம். இல்லை ப்ரோ, எனக்கு வந்து நான் நிறைய ஃபைல்ஸ் யூஸ் பண்ணுறேன், நான் ஆன்லைனில் தான் ஒர்க் பண்ணுறேன், எனக்கு வந்து சேஃப்டி ரொம்ப முக்கியம் ப்ரோ, எனக்கு நிறைய டேட்டாஸ் இருக்குது, எனக்கு சேஃப்டி தான் முக்கியம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து பே பண்ணி டோட்டல் செக்யூரிட்டி இல்லைனா ப்ரோஷன் அந்த மாதிரி நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அது வந்து பெஸ்ட்டு தான். இதில் வரக்கூடிய இஷ்யூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா உங்கள் லேப்டாப் வந்து நீங்கள் லேப்டாப் யூஸ் பண்ணுறீங்கன்னா சரி, பிசி யூஸ் பண்ணாலும் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொஞ்சம் அடி வாங்க தொடங்கும், லோடு வந்து கொஞ்சம் ஓவர் ஆக தொடங்கும். இது பிசி வந்து கொஞ்சம் என்ன இதை வந்து நம்ம ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளமாட்டே நம்ம வந்து ஃபேஸ் பண்ண மாட்டோம். இது நீங்கள் லேப்டாப் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுவீங்க. உங்களுக்கு வந்து லோடு வந்து ஓவராக இழுக்க தொடங்கும். நீங்கள் வந்து டாஸ்க் மேனேஜர்லாம் போய் பார்த்துட்டிங்கன்னா லோடு வந்து ஹை லெவலில் போகும், சிபியூ அதனால் மெமரி இருந்தாலும் டிஸ்க் எதுவும் இருந்தாலுமே ஹை லெவலில் போகும். பார்த்திங்கன்னா நான் வந்து யூஸ் பண்ணுறதுல விண்டோஸ் செக்யூரிட்டி வந்து லோவில் தான் இருக்குது, பட் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் வந்து ஹையில் போயிட்டுருக்கு. இதே இது நீங்கள் வந்து பெரிய ஆன்டிவைரஸ் போட்டிங்கன்னா இதுவும் வந்து ஹையில் தான் போயிட்டுருக்கும். அதே வந்து பார்த்தீங்கன்னா சேம் டைம் பார்த்தீங்கன்னா நான் வந்து பெர்சாலாக வந்து யூஸ் பண்ணி எனக்கு ஒரு ஃபெயிலியர் கொடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கேஸ்வஸ்கே ஆன்டிவைரஸு. ஸோ நான் ஒரு கவர்மெண்ட் லேப்டாப்பில் போட்டேன், அது சேஃப் கிடையாது தான், பட் நான் வந்து போட்டேன், ஃப்ரீ வெர்ஷன் தான் போட்டேன். பட் அது 1 வீக்லேயே அந்த லேப்டாப்போட பேட்டரி வந்து காலி பண்ணிவிட்டு மீன்ஸ் அது எனி டைம் வந்து பேக்ரவுண்டில் ரன் ஆகிட்ருக்கும். ஸோ அது வந்து பேட்ரி வந்து கன்சியூம் பண்ணிகிட்டே இருந்ததுனால பேட்ரி வந்து ஃபெயிலியர் ஆச்சு. ஸோ அதே நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க, கண்டிப்பாக பேட்டரி ஃபெயிலியர் ஆக வாய்ப்பு இருக்குது லேப்டாப்ஸை பொறுத்த வரைக்கும். அதை பார்த்துட்டு இது வேணுமா வேண்டாமாங்க பார்த்துக்கோங்க, ஆன்டிவைரஸ் வேணுமா வேணாங்கிறது. நீங்கள் வேணும்னு வச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் வந்து டோட்டல் செக்யூரிட்டி ஃப்ரீ வெர்ஷன் வந்து தேர்ட் பார்ட்டி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ப்ரோ எனக்கு வேண்டாம் ப்ரோ, எனக்கு சிம்பிளாகவே இருக்கட்டும் ப்ரோ அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஃபால்ட்டே போதும்னு வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து விண்டோஸ் செக்யூரிட்டி, நம்மளோட விண்டோஸ் செக்யூரிட்டியே போதுமானதான். இது வந்து மோஸ்ட் ஆஃப் த எல்லா வயசுமே அழிச்சிடும். ஸோ இதுவே போதுமானதான். ஸோ இந்த வீடியோவிலேருந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக 3 ஆன்டிவைரஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் யூஸ் பண்ணி பெஸ்ட்டுன்னு எனக்கு பட்டதை நான் உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன். இந்த ஆன்டிவைரஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிங்க, எல்லாத்தோட லிங்க்ஸ் நான் கீழே கொடுக்குறேன். விண்டோஸ் டிஃபால்ட்டாக விண்டோஸ்லேயே வந்துடும். சப்போஸ் ஓஎஸ் கூட தெரியுங்கன்னா நீங்கள் அதுக்கான வீடியோஸ் நம்மளோட சேனல் இருக்குது, ப்ளேலிஸ்ட்டு கொடுத்துருக்கேன், ப்ளேலிஸ்ட்டில் பார்த்துக்கோங்க. நீங்கள் உங்கள் லேப்டாப்பு பிசியில் ஓஎஸ் கரெக்டாக கொடுங்க, அதில் கூடவே உங்களுக்கு வந்து விண்டோஸ் டிஃபெண்டர் வந்துடும், அதாவது விண்டோஸ் செக்யூரிட்டி. இதில் நீங்கள் வந்து பெஸ்ட் ஆன்டிவைரஸ் பார்த்துருப்பீங்க. அதுலேருந்து வரக்கூடிய நன்மை தீமை 2 பார்த்துருப்பீங்க. நல்லதுன்னு பார்த்தீங்கன்னா செக்யூராக இருக்கும், கெட்டதுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய இஷ்யூஸ் வந்து ஃபார்ம் ஆகும், பர்ஃபார்மன்ஸ் டவுன் ஆகும், ஓவர்லோடு கொடுக்கும். சேம் டைம் வந்து லேப்டாப் யூஸ் பண்ணிங்கன்னா பேட்டரி டெட் ஆக சான்சஸ் நிறையவே இருக்குது. அதனால் நீங்கள் வந்து யோசிச்சுட்டு, அதாவது ரொம்ப ப்ரொடெக்டாக இருக்க ஆன்டிவைரஸ் வேணும்னு வச்சிங்கன்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி போட்டுவோங்க, என்னென்ன ஃப்ரீ போட்டுவாங்க, இல்லாத பட்சம் விண்டோஸ் செக்யூரிட்டி போதுமானதான். ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது நினைக்கிறேன். இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் நீங்கள் வந்து போகணும்னு நினச்சிங்கன்னா, பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க, கூட இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஸ் செலக்ட் பண்ணுவாங்க. வேறு ஏதாச்சும் வீடியோஸ் வேணால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ அல்லது இதுக்கு முன்னாடி நம்ம போட்ட வீடியோஸ் ஆர் எந்த ஒரு ஹெல்ப்பாக இருந்தாலும் நீங்கள் வந்து நம்மளோட டெலிகிராம் அல்லது இன்ஸ்டாகிராமில் தாராளமாக வந்து காண்டாக்ட் பண்ணுவீங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் வந்து என்னால் முடிஞ்சாலும் நான் வந்து கிளியர் பண்ணுவேன். உங்களுக்கு டேட்டா ரெக்வயர் ஏதாச்சும் பண்ணணுமா, ஹார்டு டிஸ்க், எஸ்எஸ்டி, பென்ட்ரைவ், எஸ்டி கார்டு, இது 2 டேட்டா ரெக்வயர்ஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்னோட இன்ஸ்டாகிராமில் இல்லை டெலிகிராமில் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நான் வந்து
காண்டாக்ட் பண்ணி உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுங்க. உங்களுக்கு வந்து ரிக்கவரி பண்ணான்னு தாராளமாக வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து ரிக்கவரி பண்ணி கொடுக்குறேன். ஸோ ஃப்ரீ கிடையாது, பெய்டு தான். ஸோ ரிக்கவரிக்கு வந்து பெய்டு தான். யாருமே ஃப்ரீயாக பண்ணி கொடுக்க மாட்டாங்க. ஸோ பெய்டு தான். ஸோ வந்து உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா நீங்கள் தாராளமாக காண்டாக்ட் பண்ணுவாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.